ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நிமிஷம் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா முழுவதுமாக கேளுங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த பதிவில். யார் வீட்டில் தெய்வம் குடியிருக்கும் இன்றைய பதிவோட தலைப்பு சம்மந்தமாக நம்ம பேசுகிறதுக்கு முன்பு, யார் வீட்டில் தெய்வம் குடியிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு 2 முக்கியமான செய்திகளை பார்த்துடலாம். 2 நல்ல செய்திகளை நம்ம கேட்டுருவோம். இப்போ நாளையிலிருந்து நம்ம சாவடி ஊர்வலம் லைவாக வந்து பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களாக லைவ் வந்து வராமல் இருந்தோம். நாளையிலேருந்து லைவ் வந்து வந்துடுவோம். வியாழக்கிழமை பாபா துவாரகாமாயிலிருந்து பல்லக்கில் வந்து ஊர்வலம் போவார், சாவடிக்கு வந்து போவார். அதை நம்ம நேரலையில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கணும், நீங்களும் நேரலையில் ஆத்மாத்மா ஷீரடிக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சரியாக 9 மணிக்கு நம்ம சாய் மோட்டிவேஷனில் லைவ் ஆரம்பிச்சிடுவோம். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க, மற்ற பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. 2வது நல்ல செய்தி, நாளையிலிருந்து இந்த வருஷத்தோட முதல் வியாழக்கிழமை, தமிழ் புத்தாண்டு தொடங்கி முதல் வியாழக்கிழமை நம்ம பாபாவோட கதைகளை தொடர்ந்து 48 நாட்கள் கேட்க போகிறோம். சாய் சச்சரித்திரம் நீங்கள் நிறைய ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. கேட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கதைகளாகவே கேட்க போகிறீங்க. ஆத்மாத்மா அந்த கதைகள் உங்களை ஷீரடிக்கு பாபா இருந்த காலகட்டத்துக்கே கொண்டு வரப்போகுது. நீங்கள் அதை வந்து உணர போகிறீங்க. கலந்துக்கிற எல்லா சாய் பக்தர்களுக்கும் பாபாவோட அருளும் ஆசையும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்களும் கலந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்ற சாய் பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நாளையிலேருந்து காலையில் 7 மணிக்கு சரியாக பதிவு வந்துடும். 7 மணிக்கு உங்களால் சரியாக வந்து கேட்க முடியலனா கூட அன்னன்னைக்கு வீடியோவை, அதாவது அன்னன்னைக்கு கதைகளை அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே, இரவு தூங்குறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தில் கேட்டுருங்க. 48 நாட்கள் தொடர்ந்து கேட்டுருங்க. அடுத்ததாக நம்ம தலைப்புக்குள்ளே வரலாம். யார் வீட்டில் தெய்வம் குடியிருக்கும்? நம்ம எல்லாருக்கும் ஆசை தானே, நம்ம சாய் நம்ம வீட்டில் குடியிருக்கணும், நம்ம வணங்குற தெய்வம் நம்ம வீட்டில் குடியிருக்கணும், நம்ம குலதெய்வம் சாமி நம்ம கூடவே இருந்து நம்ம குடும்பத்திலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும்னு நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறோம். நம்மளோட ஆசையும் விருப்பம் எல்லாமே அதுதான். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சங்கடங்களோ மனசு கஷ்டமான விஷயங்களோ நடந்தால் கூட குலதெய்வ கோயிலுக்கு எப்படா போனோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். உடனடியாக நம்ம போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்து நம்ம வந்து தெய்வமே என் கூட இருந்து என்னை பார்த்துக்கோ, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்படி பல விஷயங்கள் நம்ம செய்தாலும் கூட நிறைய நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா, எல்லாமே செஞ்சிட்டோம், இருந்தாலும் ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையாது. ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே திரும்ப திரும்ப சொல்கிறதா, கோபம் இருக்கக்கூடாது. கடவுள் பக்தி இருக்குன்னா நீங்கள் செய்கிற பூஜை வழிபாட்டு முறைகள் சார்ந்தது கிடையாது உங்களோட ஆன்மீக வாழ்க்கை. பூஜை வழிபாட்டு முறைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு இறைவனை ஆத்மார்த்தமாக உணர்ந்து அவர் நம்ம கூட இருக்கிறாரு, இல்லை அவர் நம்ம கூட இருக்கணும்னு விருப்பப்படுறோம்னா அந்த இடம் எப்படி இருக்கணும், அதை நம்ம தான் அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கணும். கஷ்டம் இருக்கும், ஏதாவது ஒரு சோதனைகள் இருக்கும். இந்த கலியுகத்தில் கஷ்டமும் சோதனையும் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாருக்கும். நீங்கள் நம்ம யாரும் அதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. அப்போ இந்த கலிகாலத்தில் நம்ம கர்மாவை வந்து ஜெயிச்சு அதையும் தாண்டி நம்ம வந்து கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது ஒற்றுமையோடு இருக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளேயாவது ஒற்றுமையோடு இருக்கணும். கணவன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்யாணமான புதுசில், திருமணமான புதுசில் மனைவி சொல்லுவாங்க, வெளியே எங்கேயாவது போனால், என்னோடய வீட்டுக்காரர் ரொம்ப ஜென்டில்மேன், என்ன சொல்லுவாங்க, ஜென்டில்மேன் அப்படின்வாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து கேட்டோம் அப்படின்னா, என்னோடய கணவன் சரியான டாபர் மேன், எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்வாங்க. கணவனும் அதே மாதிரி தான், திருமணமான புதுசில் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீ இல்லைன்னா என்ன, எனக்கு வாழ தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் திருமணமாகாதவங்க கூட இந்த பதிவை வந்து கேட்டுட்ருக்கலாம். எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள், முக்கியமாக ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சரி சமந்தான். யாரையும் உயர்வாகவோ இல்லை தாழ்வாகவோ இதை வந்து பேசுகிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க,
எந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களோ, பெண்கள் எங்கெல்லாம் மதிக்கப்படுறாங்களோ, பெண்களை மதிக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆண்கள் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமானது. சந்தோஷங்கிறத விட மரியாதை கொடுக்கணும், அவங்கள வந்து மதிக்கணும். நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இதுதான். அந்த முக்கியத்துவம் தராததுனால தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மனவேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியத்துவம் கொடுக்கணும். கணவனும் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மனைவியும் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ யார்? நான் ஏன் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? நான் யார் தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய இருக்கிற பிரச்சனையே. கணவன் மனைவி மட்டும் கிடையாது, வெளியவும் சரி. எங்கே பார்த்தாலும் நான் யார் தெரியுமா? என்ன யார் தெரியுமா? 2 நாள் ஜுரம் வந்து படுத்துட்டா முடிஞ்சு போச்சு. 2 நாள் ஜுரம் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு, படுத்து படுக்கை ஆயிடுவாங்க. இதில் நான் யார் தெரியுமான்னு வீராப்பு. பெண்கள்னா மனைவி மட்டும் கிடையாது. உங்கள் வீட்டில் தங்கை இருக்கலாம், அக்கா இருக்கலாம், உங்களோட அம்மாவாக இருக்கலாம். இப்படி எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அது குழந்தையாக இருக்கட்டும், உங்களோட மகளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட மனைவியாக இருக்கட்டும், இல்லை உங்களோட அம்மாவாக கூட இருக்கட்டும், இல்லை உங்களோட சகோதரிகளாக கூட இருக்கட்டும். இப்படி எந்த விதமான உறவுகள் பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல அவங்கள வந்து நம்ம மரியாதை இல்லாமல் பேசுகிறது, நம்ம கோபப்பட்டு ஒரு ஆண்மையை காமிக்கிறதுனா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் ஆண்மை. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் ஆண்மை. இன்றைக்கி நிறைய நண்பர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆண்மையை வேறு விதமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் அவங்க இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து கட்ஸ் இருக்கலாம். அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம். பரவாயில்ல, சும்மா ஒரு பொய் சொல்லிட்டு போங்களேன், நீ இல்லாமல் வாழ முடியாதுமான்னு. அதனால் என்ன ஆகிடப்போகுது? நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாம். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. அதற்காக பொய் சொல்லலாங்கிறதுக்காக மனைவி இருக்கும்போதே இன்னும் மற்ற 2 பெண்களோட உறவு வச்சுக்கிட்டு பொய் சொல்லி வாழ்கிறது கிடையாது. எதுக்கு பொய் சொல்லணுமோ அதுக்கு சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் பேச சங்கடப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி வாழ்க்கையிலலாம் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாள் முன்னாடி ஒரு குழந்தை கமெண்ட் பண்ணியிருக்கு நம்மளோட யூடியூப் சேனலில். என்னோட அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்கு. அந்த குழந்தை, ஒரு சின்ன குழந்தை மெசேஜ் பண்ணியிருக்கு. என்னோடய அப்பா அம்மா வந்து, நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னோடய அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குழந்தை அழுதுகிட்டே மெசேஜ் பண்ணியிருக்கு, கமெண்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப வேதனையான விஷயங்கள் இதெல்லாம். குழந்தைன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கி வந்து 10th இங்கே தமிழ்நாட்டில், அதாவது இந்தியா முழுவதுமே 10th வந்து சிபிஎஸ்சி போர்டு, சென்ட்ரல் போர்டுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய நண்பர்கள் கடந்த ஒரு வாரமாகவே ரிசல்ட் வரப்போகுது, பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கை இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது. அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நல்ல மார்க் எடுத்திருக்கலாம், இல்லை ஆவரேஜான மார்க் எடுத்திருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்க்க மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக கூட வந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட குழந்தைய வேறு யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களோட வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ தான் 10th முடிச்சிருக்காங்க, 11th 12th இருக்குது, அப்புறம் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங்கா இல்லை எம்பிபிஎஸ்ஸா இல்லை வேறு துறைகளில் கூட அவங்க போகலாம், பெரிய இடத்துக்கு வருவாங்க. நம்ம சாய் இருக்கார், விட்டுற மாட்டார். உங்கள் குழந்தைய அவர் குழந்தை மாதிரி பார்த்துக்குவார். எல்லாமே நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குழந்தைகளோட மனநிலையை கெடுத்துடாதீங்க. தயவு செய்து குழந்தைகளோட மனநிலையை கெடுத்துடாதீங்க, திட்டாதீங்க, முக்கியமாக கம்பேர் பண்ணாதீங்க. இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த சொந்தக்காரங்க கேட்பாங்களே, இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்பானே, இதுதான் பிரச்சனை. இப்போ பெற்றவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்பான், சொந்தக்காரங்க கேட்பாங்க அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவங்களால உங்களுக்கு என்ன உபாயம் நடந்திருக்கு, என்ன விஷயம் நல்லது நடந்திருக்கு. தைரியமாக சொல்லிட்டு போங்க, என் பையன் இதான் மார்க் எடுத்திருக்கான், என்னோட பொண்ணு இவ்வளோ தான் மார்க் எடுத்திருக்கா, கேட்டால் சொல்லிட்டு போங்க. ஏன்னா பெரிய கொலை குத்தமாக பண்ணிட்டாங்க குழந்தைங்க.
ஏன்டா இதெல்லாம் பேசுறேன்னு நினைக்கலாம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய குழந்தைகள் மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்களோட குழந்தைங்கள யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க. நல்லதை சொல்லி வளங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்காங்க. 10த்துக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. இன்னும் 11th 12த்துக்குலாம் ரிசல்ட் இன்னும் வரல. அவங்களுக்கும் இதே தான். வாழ்க்கை எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியாக அமையும். நம்ம சாய் அமைச்சு கொடுப்பாரு. நம்மளோட குரு அமைச்சு கொடுப்பாரு. ஒரு மேன்மையான இடத்துக்கு நம்மளோட குழந்தைங்க போவாங்க. நம்புங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்க. கணவன் மனைவிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மனைவி கணவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா, தங்கை, அம்மாலேருந்து உங்களோட மகள்கள் வரைக்கும் எந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சந்தோஷங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கறது தான் சொல்கிறேன் நான். முக்கியத்துவம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேறு எதுனாலையும் அவங்கள முழுவதுமாக சந்தோஷப்படுத்த முடியாது. இப்போ வேலை பார்க்குற இடத்துலேருந்து, நம்மளோட நண்பர்கள்கிட்ட இருந்து, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக வேலை பார்க்குற இடத்துலலாம் எவ்வளோ விஷயத்த நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இருக்கிற நம்ம, ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்கக்கிட்ட, நம்மளோட உறவுகள்கிட்ட நம்ம ஏன் விட்டு கொடுத்து போகக்கூடாது? கொஞ்சம் யோசிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதற்கான சூழ்நிலையை உருவாக்குங்க. நீங்கள் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம். ஆனால் தெய்வம் எதிர்பார்ப்பது நல்ல குணங்கள் கொண்ட அந்யோன்யமான குடும்பத்தில் தான் தெய்வம் குடியிருக்க ஆசைப்படுவார். உங்கள் வீட்டில் மற்றவங்களாம் அப்படி இருக்காங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த நேரத்தில் அவங்களும் மாறுவாங்க. சாய் மாற்றி கொடுப்பாரு. இப்போதைக்கு நீங்கள் உங்களோட கடமையை சரியாக செய்யுங்க. நம்ம சாமி கும்பிட்றது, இந்த ஆன்மீகத்தில் நடக்கிறது எல்லாமே வந்து துறவியாக போகிறதுக்காக கிடையாது. நம்ம யாரும் அந்த மாதிரி வந்து போகணும்னு வந்து விருப்பப்படலை. எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகலைனாலும் நம்ம அப்பா அம்மாவுக்காகவோ, இல்லை நம்மளோட கூட பிறந்தவங்களுக்காகவோ, சகோதர சகோதரிகளுக்காகவோ, யாருக்காவது ஒருத்தங்களுக்காக தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக செய்யணும். விட்டு கொடுத்து போகணும், கோபப்படக்கூடாது. வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமாக நான் யார் தெரியுமா அப்படின்னு வீராப்பு பேசக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதை மட்டும் சிந்திங்க. நீங்கள் சிந்திக்கிறது நல்லதாக இருந்துச்சுன்னா உங்களோட செயல்களும் நல்லதாக இருக்கும். நல்ல செயல்கள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை நல்லபடியாக தான் அமையும். போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து போவதற்கு சாய் உறுதுணையாக இருப்பார். நம்புங்க, எல்லாமே மாறும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.